ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 67. இப்படி ஜனங்கள் அல்லோகல்லமாக எல்லோரும் அழுதுன்னு இருக்கா. அன்னைக்கு ராத்திரி ஒரு யுகமா போச்சு. சூரியன் உதிச்ச உடனே எல்லோரும் சபா மண்டபத்துக்கு வந்து கூடினா. மார்க்கண்டேயர், மௌத்கல்யர், வாமதேவர், கஷ்யபர், காத்தியாயனர், கௌதமர், ஜாபாலி இப்படி பல பேரும் அங்க வந்து சேர்ந்தா. ராஜ புரோகிதரான வசிஷ்டரை பார்த்து, நேத்தி ராத்திரி போது பல வருஷங்களை போல கழிஞ்சது. புத்திர சோகத்தால தசரதர் இப்படி மரணம் அடைஞ்ச போது பின்ன வேறு எப்படி இருக்க முடியும்? மகாராஜா சொர்க்கத்துக்கு போயிட்டார், ராமனோ காட்டுக்கு போயிட்டான், லக்ஷ்மணன் ராமனோடு போயிருக்கான், பரதனும் சத்ருகனனும் கேகய நாட்டுல ராஜகிரகம் என்ற அவளுடைய தாத்தா ஆத்துல சந்தோஷமா இருக்கா. இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தரை இப்ப உடனே ராஜாவாக ஆக்கணும். இந்த ராஜ்யம் ராஜா இல்லாம நாசம் அடையக்கூடாது அப்படின்னு சொல்ற. அரசன் இல்லாத ராஜ்யத்துல வருணனும் இந்திரனும் மழைய தர மாட்டா, கல்மழைதான் பெய்யும். ஒருவருமே நிலத்துல பயிரிட மாட்டா, புத்திரன் தகப்பன் சொன்னதை கேட்க மாட்டான், பாரியை கணவனுக்கு பிரியமா இருக்க மாட்டா, திருட்டு பயத்தால யார்கிட்டேயும் பணமே இருக்காது. இது போல மகா பாபங்கள் நிறைய நடக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் சத்தியம்ங்கிறது இருக்கவே இருக்காது. ஜனங்கள் கவலை ஜாஸ்தி இருக்கிறதால பொது விஷயங்கள் எல்லாம் பத்தி ஆலோசிக்கவே மாட்டா. அன்ன சாலைகளையாவது மடங்களையாவது ஏற்படுத்த மாட்டா. பிராமணர்கள்லாம் யாகம் பண்ண மாட்டா. பணம் இருந்தா கூட நல்ல தட்சணைகளை கொடுத்து யாகம் பண்ண மாட்டா. தனம் இருக்குன்னு தெரிஞ்சாலே திருடர்கள் வந்து துன்புறுத்துவா. தேவாலயங்கள்லாம் உற்சவங்கள் எல்லாம் நடத்த மாட்டா. புண்ணிய தீர்த்தங்களுக்கு போக மாட்டா. தேவாலயங்கள்ல உற்சவங்கள் நடத்துறதும் புண்ணிய தீர்த்தங்களுக்கு போறதும் ராஜ்யத்திற்கு க்ஷேமமான காரியம். ஆனா அது நடக்காது. வர்த்தகர்கள் வியாபாரம் பண்ண மாட்டா. இதிகாச புராண கதைகளை சொல்லி ஜனங்களை யாருமே சந்தோஷப்படுத்த மாட்டா. கவலை இல்லாம பயம் இல்லாம நிம்மதியா அவைகளையெல்லாம் கேட்கறதுக்கு ஜனங்க இருந்தா தானே சாஸ்திரங்கள்ல நிபுணர்கள் சபைகள் எல்லாம் வாதம் பண்ண மாட்டா. சபைகளை எல்லாம் கூட்டுறதுங்கிறத யார் அரேஞ்ச் பண்ணுவா? பகுமானம் பண்றவா யாரு? யௌவன ஸ்திரீகள் எல்லாம் ஜலகிரேட பண்ண மாட்டா. திருடர்கள் பயம் எப்போதும் இருந்துட்டே இருக்கும். புருஷர்கள் எல்லாம் வனங்களுக்கு போக மாட்டா. வழியில திருடர்கள்லாம் அடிச்சுண்டு பறிச்சுடுவாளே அப்படின்னு சொல்லி அவள்லாம் பயப்படுவா. பயமில்லாம தூங்க கூட மாட்டா. யானைகள் அழகிய தந்தங்களோடு மணிகள்லாம் மதுரமா சத்தம் போட ராஜ வீதிகள்ல வரவே வராது. வில் வித்தையை பழகுகின்றவர்கள் அம்புகளை விடும் சத்தம் கேட்கவே கேட்காது. வியாபாரிகள் விலை உயர்ந்த பொருள்களோடு தூர தேசங்களுக்கு பயமில்லாம போக மாட்டா. அந்த காரணத்திலே ஸ்ரீமன் நாராயணனை தியானம் பண்ற ஞானி ஒத்தர் கூட இருக்க மாட்டா. யாரும் அன்னமே போட மாட்டா. அடையாத வஸ்துக்களை அடையவும் முடியாது, அடைந்த வஸ்துக்களை காப்பாற்றவும் முடியாது. ஜனங்கள்லாம் ரதங்களிலும் குதிரைகளிலும் ஏறிக்கொண்டு சந்தோஷமா வெளியில போக மாட்டா. ஆசிரமங்கள்ல மகரிஷிகள்லாம் மேலான விஷயங்களை பத்தி வாதம் பண்ண மாட்டா. ஜனங்கள் ஆலயங்களுக்கு போக மாட்டா. ராஜபுத்திரர்கள் வாசனை திரவியங்களால் அலங்கரிச்சுண்டு இருக்க மாட்டா. நீரில்லாத நதிகளையும் புல் இல்லாத காட்டையும் இடையினில்லாத பசுக்களும் போல அரசன் இல்லாத இந்த ராஜ்யம் க்ஷேமத்தை அடையாது. ரதத்திற்கு துவஜம்தான் அடையாளம், நெருப்பிற்கு புகைதான் அடையாளம், எங்களுக்கு மகாராஜாதான் அடையாளம். அவர் இந்த உலகத்தை விட்டு தேவலோகத்துக்கு போயிட்டார். அரசன் இல்லாத ராஜ்யத்துல எந்த ஒரு பொருளையும் தன்னோடது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு முடியவே முடியாது. வர்ணாசிரமத்தை விட்டத்துக்காக அரசனால் தண்டிக்கப்பட்டவர்களும் நாஸ்திகர்களும் பயமில்லாம எல்லோரையும் கஷ்டப்படுத்த போறா. அரசன் குடிகளுக்கு துன்பத்தை நீக்கி க்ஷேமத்தை தருவான். சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் அவனே உற்பத்தி ஸ்தானம், அவனே சத்தியம், அவனே தர்மம். உத்தம குலத்தில் பிறந்தவர்களுக்கு குலாச்சாரத்தை நடத்துபவனும் அவனேதான். ஜனங்களுக்கு பெற்றோரும் அவன்தான். ஹிதத்தை பண்ணுகின்றவன் அவன்தானே. பிராணிகளை தண்டிப்பது மாத்திரம்தான் யமனுடைய வேலை. செல்வத்தை கொடுப்பது மட்டுமே குபேரனுடைய வேலை. காப்பாற்றுவது இந்திரனுடைய வேலை. நன்னடத்தையை அனுஷ்டிப்பது செய்வது
வர்ணனுடைய வேலை. இப்படி அவாவாளுடைய வேலையை அவாவா பண்ணுவா. ஆனா ஒரு அரசன் இந்த எல்லா வேலைகளையும் தான் மட்டுமே செய்யறான். 4 திக்குகளிலும் உள்ள பிராணிகளை தான் மட்டுமே காப்பாத்துறான். அதனால திக்பாலர்கள் கூட அவனுக்கு தாழ்ந்தவர்கள் தான். ஐயோ, ராஜ்யத்துல அரசன் இல்லாட்டா ஒண்ணுமே நடக்காதே. சூரியன் இல்லாம இருட்டால மூடப்படுவது போல கேவலம் அஞ்ஞானத்தாலதான் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும். சமுத்திரம் கரையை தாண்டாதது போல மகாராஜா இருக்கும் பொழுது அவருடைய சொல்லை வேத வாக்கியமா நினைச்சுண்டு எல்லாரும் கீழ்ப்படிவா. இப்பொழுது உள்ள நிலைமையை பத்தி நான் என்ன சொல்றது? பிராமண சிரேஷ்டரே, அரசன் இல்லாமல் தவிக்கும் எங்களுடைய நிலைமையையும், அரசன் இல்லாமல் இந்த ராஜ்யம் ஒரு காடு போல இருக்கிறதையும் நன்றாக யோசிச்சு ராஜபுத்திரர்கள்ல யோக்கியரான ஒருவரை எங்களுக்கு அரசனாக நியமிக்கணும் அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்லி இந்த 67வது சாப்டரை முடிக்கிறா. இதை தொடர்ந்து 68வது சாப்டரை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.